ஸோ ஹே எவ்ரிவன் உட்காரு நான் சாய். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நீங்கள் எல்லாரும் கேட்ட மாதிரி 2025ஓட டாப் 10 பெஸ்ட் தமிழ் டப் இசக்காய் அனிமேஸ் தான் சொல்ல போகிறேன். அண்ட் ட்ரஸ்ட் மீ, இந்த அனிமேஸை இந்த லிஸ்ட்டில் வச்சிருக்க ரீசனையும் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ இந்த அனிமேஸோட ஸ்டோரி லைன், ஃபைட் கொரியோகிராஃபி, ஆர்ட் ஸ்டைல், அனிமேஷன் குவாலிட்டி, என்டர்டெயின்மெண்ட் லெவல் எல்லாத்தையும் நான் வந்து பர்சனலாக ரேட்டும் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன அனிமேஸ்னு தெரிஞ்சுக்க முன்னாடி மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு சீரியஸாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க ஃபார் ஃபியூச்சர் videos like these. So let's see how it goes and keep watching. ஆனிமே நம்பர் 10, தி கிரேட் கிளரிக். இந்த ஆனிமே உங்களிருந்து எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. பட் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஆனிமே நான் எதுக்கு 10th பிளேஸில் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆனிமே ஒரு இசக்காய் ஜான்டர் பேஸ்ட் ஆனிமையாக இருந்தாலும் இதோட ரைட்டர் வந்து இந்த இசக்காய் பிளாட்டை ஒரு 70% கூட யூஸ் பண்ணவே இல்லை. இதில் ஹீலிங் மேஜிக்கை ஒரு பேஸ் சப்ஜெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாலும் இதில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வெறும் ஒரு வாட்சபிள் ஸ்டோரி லைன், ஆவரேஜ் ஆர்ட் ஸ்டைல், ஆவரேஜ் அனிமேஷன் குவாலிட்டி அண்ட் அ பேசிக் லெவல் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் கிடைக்குது, விச் ஆட்டோமேட்டிக்லி மேக்ஸ் இட் அன் ஆவரேஜ் அனிமே. இந்த அனிமையோட ஸ்டோரி லைனுக்காக நான் 7 out of 10 தான் கொடுப்பேன். அண்ட் ஆர்ட் ஸ்டைல், அனிமேஷன் குவாலிட்டி அண்ட் என்டர்டெயின்மெண்ட் லெவலுக்கு ஒரு ஓவரால் 6.5 out of 10 தான் கொடுக்கலாம், நாட் மோர் தென் தேட். அப்புறம் எதுக்கு இந்த லிஸ்ட்டில் இதை வச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் 2025 இதோட வேர்ஸ்டான அனிமேஸ் இசக்காய் அனிமேஸாக ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அதோட கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு இந்த 10th பொசிஷனில் வச்சாச்சு. ஆனிமே நம்பர் 9, கேதரர்ஸ் அட்வென்ச்சர் இன் இசக்காய். இந்த ஆனிமே 15 December 2025 தான் தமிழில் வந்து ஏர் ஆக போகுது, அதாவது இன்னையிலேருந்து ஒரு நாள் கழிச்சு. அப்புறம் எதுக்கு ப்ரோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இதை இந்த லிஸ்ட்டில் வச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் இந்த ஆனிமே நான் ஆல்ரெடி வந்து ஜாப்பனீஸில் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ட்ரஸ்ட் மீ, இட் ஹேஸ் பொட்டென்ஷியல். இந்த ஆனிமே ஒரு இசக்காய் ஜான்டர் பேஸ்ட் ஆனிமையாக இருந்தாலும் இதோட எம்சி ஒரு ஓவர் பவர்ட் கேரக்டராக இருந்தாலும் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜான்ரை வந்து ஒரு நியூ கேதரிங் கான்செப்டை வந்து அப்ரோச் பண்ணியிருக்கு. இந்த ஆனிமையோட எம்சி இசக்காய் ஆனோடனே ஒரு பேட்டில் மேனியாக் மாதிரி பீஸ்ட் கிட்ட சண்டை போடுறது, மான்ஸ்டர்ஸ் கிட்ட சண்டை போடுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு கேதரராக, ஒரு கலெக்டராக ஜங்கலுக்குள்ளே போய் டிஃப்ரெண்ட் திங்ஸை அப்ரைஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ஊருக்கு கொண்டாந்து விற்கிறாரு. அண்ட் டியூரிங் தட் டைம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாரு அண்ட் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுனால எப்படி பாப்புலர் ஆகுறாரு அண்ட் இந்த இன்க்ரீஸ் பாப்புலாரிட்டினால என்னென்ன அடிஷ்னல் ப்ராப்ளம்ஸ்லாம் எம்சியை தேடி வருதுன்னு தான் இந்த ஆனிமையோட ஸ்டோரி லைனே. இந்த ஆனிமையோட எம்சி வந்து ஒரு ஓவர் பவர்ட் கேரக்டராக இருந்தாலும் எம்சியோட அந்த ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் அவுட் மூமெண்ட்ஸ்லாம் இந்த ஆனிமையில பார்க்க கிடைக்காது, விச் ஆட்டோமேட்டிக்லி மேக்ஸ் அ நெகட்டிவ் ஃபார் தி ஆனிமே. இந்த ஆனிமையோட ஸ்டோரி லைன், ஆர்ட் ஸ்டைல், அனிமேஷன் குவாலிட்டி, என்டர்டெயின்மெண்ட் லெவலுக்கு ஓவராலாக ஒரு 7 out of 10 கொடுக்கலாம், நாட் மோர் தென் தேட். ஆனிமே நம்பர் 8, மேஜிக் மேக்கர், ஹவு டு மேக் மேஜிக் இன் another world. இந்த ஆனிமே கூட லாஸ்ட் ஆனிமே மாதிரி இசக்காய் ஆனிமையாக இருந்தாலும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆனிமேல ஒரு டிஃப்ரெண்டான இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அண்ட் தட் இஸ் எல்லா டிபிக்கல் ஆனிமேஸ் மாதிரியும் இந்த ஆனிமோட எம்சி பிறந்ததுலேருந்தே ஓவர் பவர்ட் கேரக்டராக இல்லாமல், பிறந்ததுலேருந்தே எல்லா ஓவர் பவர்ட் மேஜிக்கல் ஸ்பெல்ஸையும் தெரிஞ்சவனா இல்லாமல் அந்த இசக்காய் வேர்ல்டில் ரீஇன்கார்னேட் ஆனதுக்கப்புறம் அந்த உலகத்தில் மேஜிக்னு சொல்லிட்டு ஒன்று எக்ஸிஸ்ட் பண்ணுதுன்னு அந்த உலகத்துக்கு சொல்லித்தரான். அண்ட் அட் த சேம் டைம் தன்னோட பாஸ்ட் லைஃப் சயின்டிஃபிக் நாலேஜை யூஸ் பண்ணி புது மேஜிக்கல் ஸ்பெல்ஸை வந்து இன்வென்ட் பண்ணுறான் அண்ட் பிகம்ஸ் ஓவர் பவர்ட் வித் டைம். இந்த ஆனிமேல இவ்வளோ நல்ல ஐடியாவை வந்து யூஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு லோ அண்ட் அனிமேஷன் குவாலிட்டி அண்ட் ஒரு ஆவரேஜ் ஸ்டோரி லைன்னால இந்த ஆனிமே ஒரு ஆவரேஜ் ஆனிமையாக இருந்துருச்சு. இந்த ஆனிமே நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு ஒன் டைம் ஆனிமையாக பார்க்கலாம், பட் யூ ஓன்ட் பி பிகமிங் இட்ஸ் ஃபேன், தட்ஸ் ஃபார் ஷோர். இந்த ஆனிமையோட ஸ்டோரி லைன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் லெவலுக்கு 7 out of 10 கொடுக்கலாம், ஆர்ட் ஸ்டைலுக்காக 6.5 out of 10 கொடுக்கலாம், அண்ட் அனிமேஷன் குவாலிட்டிக்கு 6 out of 10 கொடுக்கலாம். ஆனிமே நம்பர் 7, மை யூனிக் ஸ்கில் மேக்ஸ் மீ ஓபி ஈவன் அட் level 1. இந்த ஆனிமே நீங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இட் வில் பி அ சாட்டிஸ்ஃபைங் ஆனிமே ஃபார் யூ. பட் இஃப் நீங்கள் சீரியஸான ஃபைட் கொரியோகிராஃபி ஒரு சூப்பரான அனிமேஷன் குவாலிட்டிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா இட் வில் பி அன் அட்டர் ஃபெயிலியர் ஆஃப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன். இந்த ஆனிமேல உங்களுக்கு நல்ல ஸ்டோரி லைன், நல்ல ஆர்ட் ஸ்டைல், அனிமேஷன் குவாலிட்டி, அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் வந்து கிடைக்குது. அண்ட் சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்ல போனால் ஒரு லோ பட்ஜெட்டில் நல்ல ஸ்டோரி லைன் அண்ட் அனிமேஷன் குவாலிட்டியை யூஸ் பண்ணி ஒரு ஆனிமையை ஆனிமேட் பண்ணால் அது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆனிமே சொல்லலாம். இந்த ஆனிமையோட ஸ்டோரி லைன், ஆர்ட் ஸ்டைல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்க்கு ஓவராலாக 7 out of 10 கொடுக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் இதோட ஃபைட் கொரியோகிராஃபி அண்ட் அனிமேஷன் குவாலிட்டிக்கு 6.5 out of 10 கொடுக்கலாம். இந்த ஆனிமே நீங்கள் நைட் பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே சில் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பர் ஆனிமையாக இருக்கும். Anime number 6, While Last Boss Appeared. இந்த ஆனிமே இப்போ ரீசெண்டாக தான் ஏர் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுலேயும் ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஆனிமையோட எம்சி ரியல் லைஃப்ல ஒரு பையனாக இருந்தாலும் கேம் வேர்ல்டில் ஒரு பவர்ஃபுல் ஃபீமேல் லாஸ்ட் பாஸாக சமன் பண்ணப்படுறான்.
ஐ மீன் இமேஜின் ஒரு பையன் ஒரு பொண்ணோட பாடியில் சொல்லவா வேணும். ஸோ பேசிக்கலி இந்த ஆனிமையோட ஸ்டோரி லைனாக இருக்கட்டும், ஆர்ட் ஸ்டைலாக இருக்கட்டும், அனிமேஷன் குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஃபைட் கொரியோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை இந்த என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தா கூட இந்த ஆனிமைக்கு ஈஸிலி ஓவரால் 7/10 வந்து கொடுத்துடலாம். பட் த ப்ராப்ளம் இஸ் இந்த ஆனிமையோட மிட் லெவல் ப்ரொடக்ஷன் அண்ட் இதோட அன்பாலிஷ்ட் அனிமேஷன் தான். அது மட்டும் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா இந்த ஆனிமே ஈஸிலி 5th or 4th பொசிஷனுக்கு போயிருக்கும். ஏன்னா ஆஸ் யூ கேன் சி திஸ் இஸ் த ஒன்லி ஆனிமே டு கெட் 7/10 so far. Anime number 5, I Shall Survive Using Potions. இந்த ஆனிமே இப்போ ரீசெண்டாக இசகை ஜான்ரே பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனிமே ஃபேன்ஸ்க்கு செம்ம சூட்டபுளாக இருக்கும். பிகாஸ் இந்த ஆனிமேல இசகை பிளாட்டில் வர மோஸ்ட் ஆஃப் த டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸை வந்து டச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. லைக் ரீஇன்கார்னேட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் தான் பவரை எப்படி யூஸ் பண்ண கற்றுக்கணும், போன உடனே காசை எப்படி சம்பாதிக்கணும், போன உடனே சாப்பாடுக்கு முதல்ல என்ன பண்ணணும், அண்ட் இன்கேஸ் உங்களோட ஓவர் பவர் ஸ்கில்ஸை பற்றி வேற எல்லாருக்கும் தெரிஞ்ச வந்துட்டு அதனால எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அந்த மாதிரி இந்த ஆனிமே ஒரு லோ பட்ஜெட் ஆனிமையாக இருந்தாலும் இதில் உங்களுக்கு ஒரு டீசென்ட் வேர்ல்ட் பில்டிங் அண்ட் கியூட் அண்ட் ஈஸி வாட்ச் கான்செப்டை வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டோரி லைன், ஆர்ட் ஸ்டைல், அனிமேஷன் குவாலிட்டிக்கு ஈஸியாக 7/10 கொடுக்கலாம். பட் இதோட என்டர்டெயின்மெண்ட்க்கு டெஃபினெட்லி 7.5/10 வந்து கொடுத்தே ஆகணும். ஆனிமே நம்பர் 4, My Status as an Assassin obviously exceeds the hero. இந்த ஆனிமே நான் ஃபர்ஸ்ட் பார்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் சீரியஸான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. பட் ஒரு நல்ல ஆனிமையாக இருந்தாலும் it didn't met all of them. இந்த ஆனிமேல நல்ல ஸ்டோரி லைன், நல்ல ஆர்ட் ஸ்டைல், அனிமேஷன் குவாலிட்டி, அப்புறம் ஃபைட் கொரியோகிராஃபி அண்ட் என்டர்டெயின்மெண்ட் லெவல் இருந்தாலும் இதில் இருக்கிற அந்த அனிமேஷன் இன்கன்சிஸ்டன்சி அண்ட் ப்ரெடிக்டபிள் பிளாட் இந்த ஆனிமேக்கு ஆட்டோமேட்டிக்லி ஒரு நெகட்டிவ் ரிமார்க் கொடுத்துருது. அதர் தென் தட் இந்த ஆனிமையோட எம்சியோட அந்த பவர் ஃபேண்டசி, அப்புறம் பசங்களுக்கு பிடிச்சிருக்க அந்த ஆல் பிளாக் டார்க் டோன் பர்சனாலிட்டிலாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அதில் ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இந்த ஆனிமையோட ஸ்டோரி லைன், என்டர்டெயின்மெண்ட் லெவல், ஆர்ட் ஸ்டைல், ஃபைட் கொரியோகிராஃபி இது எல்லாத்துக்கும் ஓவரால் ஒரு 7.5/10 கொடுக்கலாம். பட் இதோட அனிமேஷன் குவாலிட்டிக்கு டெஃபினெட்லி 8/10 இஸ் அ மஸ்ட். இந்த ஆனிமே இப்போ கரண்ட்டாக ஏர் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்க்காதவங்க ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட். Anime number 3, Campfire Cooking in Another World with My Absurd Skills Season 2. Crunchyroll என்னதான் பண்ணுன்னு தெரில, சீசன் 1 தமிழில் ரிலீஸ் பண்ணாமலே சீசன் 2 தமிழில் ரிலீஸ் பண்ணிடுச்சு. ஸோ இஃப் உங்களுக்கு பாசிபிளாக இருந்துச்சுன்னா சீசன் 1 அட்லீஸ்ட் இங்கிலீஷ் யாச்சும் முதல்ல பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் சீசன் 2 பாருங்கள். பட் பாசிபிளாக இல்லைனா நோ வரிஸ், சீசன் 2 பாருங்கள், யூ வில் கேட்ச் அப். ஸோ இந்த ஆனிமேல ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கர் ஆக்சிடென்ட்லி ஒரு நாள் ஒரு ஹீரோ சம்மனிங் ஸ்பெல்ல வந்து மாட்டிக்கிறாரு. அண்ட் ஹீரோஸோட குரூப்போட சம்மன் பண்ண உடனே இவர்கிட்ட ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்கில் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே யூ ஆர் நாட் சூட்டபிள் ஃபார் காம்பேட், ஆக்சிடென்ட்டாக தானே வந்தீங்க, ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் லிவ் யுவர் லைஃப் பீஸ்ஃபுல்னு சொல்லிட்டு இவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பட் லிட்டில் டிட் தே நோ இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்கில் வந்து ஆக்சுவலி ஒரு ஓவர் பவர்ட் ஸ்கில்லாக இருக்கும். அண்ட் இந்த ஓவர் பவர்ட் ஸ்கில்னால ஒரு கட்டரில் அந்த உலகத்தோட காட்ஸே வந்து இவரோட பேச்சை வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் இந்த ஓவர் பவர்ட் ஸ்கில்க்கு ஓனராக இருந்தாலும் சார் வந்து ஒரு மிடில் ஏஜ் பயந்தாங்கொலியாக இருப்பார். பட் கோயின்சிடென்ட்லி இவரோட குக்கிங் ஸ்கில்க்கு அடிமைப்பட்டு ஒரு காட் லெவல் ஃபெண்டர், ஒரு சூப்பர் அண்ட் ரேர் பவர்ஃபுல்லான ஸ்லைம் அண்ட் ஒரு பவர்ஃபுல்லான பிக்ஸி டிராகன் வந்து இவருக்கு பெட்டாக மாறிடுவாங்க. அண்ட் மோஸ்ட்லி இவங்க 3 பேர் தான் இந்த ஷோ வந்து ஃபார்வர்ட் கேரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த கேம்பிங் லைஃப், அப்புறம் அவுட்டோர் குக்கிங், அப்புறம் அந்த சூப்பர் ஃபனி அண்ட் கோசி ஈஸி டு வாட்ச் கான்செப்ட்லாம் பிடிக்குன்னா இந்த ஆனிமே உங்களுக்கு நல்லாவே பார்க்க கிடைக்கும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃபுட்டியாக இருந்தீங்கன்னா இந்த ஆனிமே உங்களுக்கு செம்ம சூட்டபுளாக இருக்கும். இந்த ஆனிமையோட அனிமேஷன் குவாலிட்டி, ஸ்டோரி லைன், ஆர்ட் ஸ்டைலுக்கு 7.5/10 கொடுக்கலாம். இதோட ஃபைட் கொரியோகிராஃபிக்கு 8/10 கொடுக்கலாம். பட் இதோட என்டர்டெயின்மெண்ட்க்கு 9/10 கொடுத்தே ஆகணும். Anime number 2, Why Raeliana Ended Up at the Duke's Mansion. இந்த ஆனிமே ஒரு இசைக்காய் ஆனிமையா இருந்தாலும் இதோட ஸ்டோரி லைன் ஒரு கோரியன் மான்வாலேருந்து தான் அடாப்ட் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் லைக் சோலோ லெவலிங் அண்ட் ட்ரூ பியூட்டி. இந்த ஆனிமேக்கு இந்த லிஸ்ட்ல 2nd பொசிஷன் கிடைக்கிறதுக்கு காரணமே இதில் இருக்க யூனிக்கான ரொமான்ஸ் அண்ட் மிஸ்ட்ரியோட பிளெண்ட் தான். இந்த ஆனிமையோட எம்சி தன்னோட ரியல் வேர்ல்டில் இறந்து தான் படித்த ஒரு நோவல் ஸ்டோரிக்குள்ளேயே ஒரு சைட் கேரக்டர் நோன் ஆஸ் ரேலியானாவா ரீஇன்கார்னேட் ஆகிறா. பட் ஷீ இஸ் வெல் அவேர் தட் இந்த சைட் கேரக்டர் ரேலியானா வந்து ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே தான் ஃபியான்சியால கொல்லப்படுவா. ஸோ இந்த இறந்து போகிற ஃபேட்டை தலையெழுத்தை மாற்றுறதுக்காக ரேலியானா என்னென்ன பண்ணுறேன். டியூரிங் ஆல் திஸ் ரேலியானா எப்படி அந்த கிங்டம்லேயே இருக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் டேஞ்சரஸ் பர்சன், அ பர்சன் ஹூ சீன் ஆஸ் அ டேஞ்சரஸ் வில்லன் இந்த கண்ட்ரியோட ஒரு ஆனஸ்ட் ரிலேஷனில் வரா அண்ட் எப்படி சர்வைவ் பண்ணுறாங்க தான் இந்த ஆனிமையோட ஸ்டோரி லைனு. இந்த ஆனிமே வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக எழுதியிருக்காங்க தட் ஒரு சிங்கிள் எபிசோட கூட நீங்கள் போர் ஆக மாட்டீங்க, பிகாஸ் சம்திங் இஸ் கோயிங் ஆன் இன் ஈச் எபிசோட். இந்த ஆனிமையோட ஸ்டோரி லைனுக்கு 9/10, அனிமேஷன் குவாலிட்டி, ஆர்ட் ஸ்டைல் அண்ட் இதோட என்டர்டெயின்மெண்ட்க்கு 8/10 கொடுக்கலாம். ஆனிமே நம்பர் 1, Tsukimichi Moonlit Fantasy. இந்த ஆனிமே டெஃபினெட்லி உங்களிருந்து ரொம்ப பேர் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பட் ஸ்டில் இதை பற்றி பேசியே ஆகணும், பிகாஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆனிமே ஐ எவர் வாட்ச்ட். இந்த ஆனிமோட எம்சி வந்து பார்க்கறதுக்கு என்னமோ ஆவரேஜாக இருந்தாலும் கேரக்டர் வந்து ஒரு ஓவர் பவர்டான கேரக்டர்.
பட் டிஸ்பைட் பீங் அன் ஓவர் பவர்ட் கேரக்டர், ஒரு பர்சன் எப்படி ஆரோகெண்ட்டாக இருக்கக்கூடாது, எப்படி மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும், எப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு இந்த ஆனிமே வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளை வந்து செட் பண்ணுது. அதர் தென் ஆல் திஸ், இந்த ஆனிமில் வந்து உங்களுக்கு கிரேட் காமெடி, ஸ்ட்ராங் வேர்ல்ட் பில்டிங், அப்புறம் அந்த ஃபன் பவர் ஃபேண்டசி அண்ட் சீசன் 2ல் வந்து மச் பெட்டர் அனிமேஷனும் பார்க்க கிடைக்குது. இந்த ஆனிமில் இருக்கிற ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னதுன்னா, சீசன் 2ல் வந்து பேசிங் வந்து கொஞ்சம் டிப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் சில டைம்ஸ் விஷயங்களை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் சம்டைம்ஸ் விஷயங்களை வந்து ரொம்ப இழுக்கிறாங்களேன்னு அந்த மாதிரி ஃபீல் ஆகும். பட் எவ்ரி திங் ஹேஸ் அ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ இந்த ஆனிமியோட ஸ்டோரி லைனுக்கு 8.5 out of 10. இதோட ஆர்ட் ஸ்டைல், அனிமேஷன் குவாலிட்டி அண்ட் இதோட ஃபைட் கொரியோகிராஃபிக்கு 8.2 out of 10 அண்ட் இதோட என்டர்டெயின்மெண்ட்க்கு 9 out of 10 கொடுக்கலாம். அண்ட் எங்கே வர வீடியோ வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சீரியஸாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் இந்த 10 ஆனிமேஸ்லேருந்து உங்களோட ஃபேவரட் இசக்காய் ஆனிமே எதுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் ஆல்சோ போகிறதுக்கு முன்னாடி உங்கள் இசக்காய் ஆனிமே பார்க்குற, அதுவும் தமிழில் பார்க்குற ஃப்ரெண்ட் கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நான் ஜானே.